ட்ரேடிங்னா ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் காட்டிட்டு ராக்கெட் எமோஜி டாலர் எமோஜி போட்டுட்டு சும்மா ஹைப் கிரியேட் பண்றது நம்ம நோக்கம் இல்ல. நம்ம சேனல்ல we only care about the process. வாங்க ட்ரேடிங் ஜர்னல் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையெல்லாம் மாசம் டாலர்ஸ்ல வாங்குற சப்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் இல்ல. ஜஸ்ட் கூகுள் ஷீட் பிளஸ் டிசிப்ளின் இருந்தா போதும். நான் எடுத்த 2 ட்ரேட்ஸும் இப்படிதான் என்டர் பண்ணியிருக்கேன். ட்ரேட் ஐடி எதுக்கு என்டர் பண்றேன்னா ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேட் சம்மரி டேப்ல இந்த ட்ரேட் ஐடியை போட்டா மொத்த டீடைல்ஸும் ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். அடுத்தது டே டிக்கர் ஆக்ஷன் பை ஆர் செல் இதெல்லாமே எசென்சியல்ஸ். அதுக்கப்புறம் ஷேர்ஸ் எத்தனை ஷேர் வாங்கணும்னு, அப்புறம் என்ன பிரைஸ்ல என்டர் ஆனோம் இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணோம்னா டோட்டல் வேல்யூ ஃபீஸ் நெட் காஸ்ட் இதெல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். இதுல ஃபீஸ் இது ஒரு மார்க்கெட்டோட சைலண்ட் கில்லர். நீங்க அதை ட்ராக் பண்ணலனா உங்க ப்ராஃபிட்ஸ் அது சைலண்டா உருவிடும். உங்க புரோக்கருக்கு ஏத்த மாதிரி இந்த காலம்ல ஃபீஸ் ஸ்ட்ரிக்ட்டா என்டர் பண்ணுங்க. எக்ஸாக்ட் டெசிமல்ஸ் தேவையில்ல, அப்ராக்சிமேட்டா இருந்தா கூட போதும். அடுத்தது ஜிடிடி ஸ்டாப் லாஸ். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்க என்டர் பண்ண போறீங்க. அப்புறம் பெர்சன்டேஜ் ஃப்ரம் 20 SMA. பெர்சன்டேஜ் ஃப்ரம் 20 SMA இந்த VCP ஸ்ட்ரக்சர் என்ட்ரி ட்ரிகர் இதெல்லாமே என்டர் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு சில சமயம் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல எக்ஸ்டெண்டட் ஸ்டாக்ஸ்ல என்டர் ஆகிடுவோம். தப்பு செஞ்சாலும் அதை கான்ஷியஸா டாக்குமெண்ட் பண்றதன் மூலமா அதுல பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணலாம். பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டா நம்ம தப்ப கரெக்ட் பண்றது ஈஸி. VCP ஸ்ட்ரக்சர்ல S2ன்றது ஸ்டேஜ் 2, ATHனா ஆல் டைம் ஹை ஜோன்ல இருக்கு. CON அப்படின்றது கான்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரைஸ் கான்ட்ராக்ஷன், செகண்ட் வர்றது வால்யூம் கான்ட்ராக்ஷன். இந்த 7 வீக்ஸ் பிரைஸ் கான்ட்ராக்ஷன், 5 வீக்ஸ் வால்யூம் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கேனே அது இதுதான். லாஸ்ட் 7 வீக்ஸா MCX ஓபன் அண்ட் க்ளோஸ் எல்லாமே ஒரே ஜோன்குள்ளே நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 5 வீக்ஸா வால்யூம் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. இததான் அதுல டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ட்ரி ட்ரிகர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனந்த்ரதின்றது ஷேக் அவுட்ல சப்ளை அப்சர்வ்ட். அதே MCX கம்ப்ரஷன் பிரேக் அவுட் ஃப்ரம் ஃபைனல் கான்ட்ராக்ஷன். இந்த மாதிரி நீங்க என்டர் பண்றதன் மூலமா உங்களுடைய ட்ரேடை நீங்க ரீவிசிட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ வெயிட்டட் ஃபார் கன்ஃபர்மேஷன். எஸ். கான்ட்ராக்ஷன் பிளஸ் வால்யூம் ப்ரூஃப் பிரசன்ட். எஸ். அடுத்தது மென்டல் ஸ்டேட். அதாவது எப்படி கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் முக்கியமோ அதே மாதிரி நம்ம காக்னிட்டிவ் ப்ரொடெக்ஷனும் ரொம்ப முக்கியம். அதுல மென்டல் ஸ்டேட் லாக்ல டேட் மென்டல் ஸ்டேட் would I repeat today exactly the same way இது 3 காலம் தான் இருக்கு. இந்த மென்டல் ஸ்டேட் அப்படின்றதுல டெய்லி ஒரு புது கதை எழுதுறது இல்ல. மார்க்கெட் சினாரியை வச்சு ஒரு 4 டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல எது சூட் ஆகுதோ அதை அதுல பிளேஸ் பண்ணிடுவேன். would I repeat today exactly the same way அப்படின்றதுல எஸ் ஆர் நோ சிம்பிள். இது இல்லாம எட்ஜ் அவுட்கம் லாக், நோ ட்ரேட் டிசிப்ளின் ஸ்கோர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் போக அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்.